மருத்துவர் ஐயா அவர்கள், ஜி.கே. மணி அவர்கள் எல்லோரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் அங்கே அவருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து தற்பொழுதும் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன மோசடி வந்து விட்டது? கட்சியினுடைய அலுவலகம் மாற்றப்பட்டதாக சொல்கிறார் ஜி.கே. மணி. இதற்கு முன்பாகவே கட்சியினுடைய அலுவலகத்தை 2013 மாற்றி ஒரு கடிதத்தை கொடுத்தீர்கள். அது போர்ஜரி இல்லையா? அது ஃப்ராட் இல்லையா? அதற்காக உங்கள் மீது நாங்கள் புகார் கொடுக்க முடியாதா? வேண்டாம், இதை மேலும் மேலும் பெரிதாக்க வேண்டாம் என்று நாங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறேன். உள்ளபடியே புகார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ரிட் மனுவில் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி அவதூறானது, தவறானது. நீதிமன்றத்தில் தவறான தகவல் சொன்னதற்காக பெர்ஜரி வழக்கை அவர்கள் மீது தான் நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டும். அதேபோன்று டெல்லியில் தொடரப்பட்ட வழக்கிலும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்த்துவிட்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வெறுப்பிலே, வேதனையிலே பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக பலமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இவர்கள் செயல்படுகிறார்கள். இதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டாம் என்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களிடத்திலே சொல்லி வருகிறார். தொடர்ந்து இந்த வேலைகளை, இந்த செயல்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு செய்தி, இதற்கு பதில் சொல்லணும். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அரசியல் தலைமை குழு கூட்டம் கூடி அதில் கட்சியினுடைய தலைவராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கிவிட்டு செயல் தலைவராக அறிவித்துவிட்டு கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவிலும் டெல்லியில் தாக்கல் செய்த மனுவிலும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த அவர்கள் 8 புகார்களை கொடுத்துருக்காங்க. 8 மனுக்களை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த 8 மனுக்களிலும் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள். என்னென்னா, ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2025 அன்று அரசியல் தலைமைக்குழு கூட்டம் நடந்ததாகவும் அந்த கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்றப்பட்டதாகவும் ஒரு மனுவை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். எங்கே இந்த அரசியல் தலைமைக்குழு கூட்டம் நடந்தது? தேர்தல் ஆணையத்தில் தவறான தகவலை கொடுத்து கடிதங்களை 8 கடிதங்களை கொடுத்து தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி இருப்பது ஜி.கே. மணியினுடைய குரூப். அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், மீண்டும் கேட்கிறேன், அவர்கள் வாதப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2022 மே மாதம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது அவருடைய கருத்து, எங்களுடைய கருத்தும். அதன் அடிப்படையில் அவருடைய பதவிக்காலம் 2025 மே மாதம் வரை இருக்கிறது, 3 ஆண்டுகள். அதை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு 2025 கூடிய தலைமை குழு கூட்டத்தில் யார் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும், யார் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும்? அந்த கூட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டாரா? செயலாளர் வடிவேல் ராவணன் கலந்து கொண்டாரா? பொருளாளர் திலகபாமா கலந்து கொண்டாரா? யார் அதில் கலந்து கொண்டார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 110 மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் அதில் கலந்து கொண்டார்கள்? உயர்மட்ட செயல் திட்டத்தை குழுவில் இருக்கக்கூடிய 19 பேர் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? முழுக்க முழுக்க பொய்யான தகவல், அடிப்படையில் உண்மை இல்லாத ஒரு செய்தி. அவர்கள் கூற்றுப்படியே தான் நான் சொல்கிறேன். 2025 மே மாதம் வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்கிறார். அவர் தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு, எந்த குழுவை கூட்ட வேண்டும் என்றாலும் அதை கூட்டுவதற்கான அதிகாரம் தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. அந்த கூட்டங்களில் தலைமை தாங்கக்கூடிய அதிகாரம் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிறது. இது விதி. கட்சியினுடைய தலைவர் தலைமை தாங்காமல் நடத்தக்கூடிய கூட்டம் எப்படி உயர்மட்ட தலைமை அரசியல் தலைமை குழுவாக எடுத்துக்கொள்ள முடியும்? எப்படி இது ஒரு பொதுக்குழுவாக எடுத்துக்கொள்ள முடியும்? முழுக்க முழுக்க கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு புறம்பாக நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் விதியை மாற்றிவிட்டோம். விதி 13 இருக்கக்கூடிய நிறுவனுடைய அதிகாரம் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றதை மாற்றி நிறுவனருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அவர்தான் எல்லாம் என்றெல்லாம் மாற்றினார்கள். எப்படி மாற்றினார்கள்? ஒரு கட்சியினுடைய விதியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால்
பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். பொதுக்குழுவில் 2/3 பெரும்பான்மையோடு தான் அதை நிறைவேற்ற வேண்டும். விதி 34 கீழ் இது. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த வழக்கில் கட்சியினுடைய விதி 33 கீழ் கட்சியினுடைய பொதுக்குழு, அதாவது அவருடைய பைலா மாற்றப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். விதி 33 என்ன சொல்லுது? சப் ரூல்ஸ் பற்றி, ஒரு துணை விதிகளை பற்றி சொல்கிறது. துணை விதிகள் கொண்டு வருவதும் மாற்றுவதும் உருவாக்குவதற்கும் விதி 33 சொல்லுகிறது. ஆனால் விதி 33 கீழ் கட்சியினுடைய அடிப்படை அந்த விதியவே மாற்றியிருப்பதாக, பைலாவையே மாற்றியிருப்பதாக சொல்லுகிறார்கள். எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஜி.கே. மணி அவர்கள் 25 ஆண்டுகாலம் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இந்த கட்சியில் அதிக பதவியை, அதிக அந்தஸ்தை, அதிகாரத்தை சுவைத்தவர், இங்கே அமர்ந்தவர் ஜி.கே. மணி அவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நிலைக்கு அவர் சென்றிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? கட்சியினுடைய பல தொண்டர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஜி.கே. மணி அவர்கள். இந்த கட்சியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் பறிக்க வேண்டும், இந்த கட்சியை தானும் தன் மகனும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை ஜி.கே. மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் சவாலாக சொல்லுகிறேன், இது யார் செய்த காரியம்? இப்படி ஒரு காரியத்தை யார் செய்வார்கள்? குறைந்தபட்சமாக இருக்க வேண்டாம். நேற்று வழக்கு நடக்கிறது. டெல்லியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்ன? டெல்லியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த அன்புமணிக்கு 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை பதவியை நீட்டித்து கொடுத்த அந்த கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவருடைய மனு, அவருடைய வழக்கு. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதத்தை ரத்து செய்ய முடியாது, அதை திரும்ப பெற முடியாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எங்கே அவர்கள் வெற்றி பெற்றார்கள்? வழக்கு முடிந்து, விசாரணை முடிந்து, நாங்கள்லாம் வெளியே வருவதற்குள்ளாக ஓடி போய் அங்கிருந்து வெற்றி வெற்றி வெற்றி. என்ன வெற்றி? யாருக்குமே சின்னம் இல்லை, கட்சியை யாருக்கும் தர முடியாது, தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையும் பறித்து கொண்டது. கட்சியை பறித்து கொண்டால் அது வெற்றியா? மாம்பழம் சின்னம் பறிக்கப்பட்டால் அது வெற்றியா? இதுதான் உங்களுடைய அடிப்படையான நோக்கமா? இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா? அன்புமணியிடமிருந்து மாம்பழம் சின்னத்தை பறிக்க வேண்டும், கட்சியை அன்புமணியிடம் பறிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த செயல் திட்டங்களை அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சதி திட்டம் நடந்திருக்கிறது. நான் இப்பொழுது சொல்கிறேன், நான் பல முறை மருத்துவர் சின்னையா அவரிடம் இந்த ஆலோசனையை, சட்ட ஆலோசனையை வழங்கியிருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தவறான, நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய பெர்ஜுரி என்று சொல்வார்கள், அந்த குற்றத்தை இங்கே அந்த வழக்கை தாக்கல் செய்த முரளி சங்கரும், அதற்கு சதி திட்டத்தை உருவாக்கி அந்த மனுவை தயாரித்த ஜி.கே. மணியும் செய்திருக்கிறார்கள். நான் சென்னையில் அதற்கு புகார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க என்று என்னை அவர் அமைதிப்படுத்தினார். நான் சொல்லுகிறேன், உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு தவறான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து ஏப்ரல் 9ஆம் தேதி அரசியல் தலைமைக்குழு கூட்டம் நடந்ததாக மோசடியான ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ததற்காக, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததற்காக சென்னையில் முரளிசங்கர் மீதும் ஜி.கே. மணி மீதும் நாங்கள் புகார் கொடுக்க இருக்கிறோம். அதே போன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் 9ஆம் தேதி கூட்டம் நடந்ததாக சொல்லி தவறான தகவலை கொடுத்து, அதன் காரணமாகத்தான் தேர்தல் ஆணையம் அவருடைய அத்தனை மனுக்களையும் நிராகரிக்கிறார்கள். நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் அன்புமணியின் பக்கம் இருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாக இருக்கிறேன், கட்சியை காப்பாற்ற வேண்டும், அன்புமணியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் பேசவில்லை. நான் நியாயத்தை சொல்லுகிறேன், சட்டத்தை சொல்லுகிறேன், கட்சியினுடைய விதியை சொல்லுகிறேன். அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அவர்கள் கொடுத்த 8 மனுக்களையும் தூக்கி எறிந்தார்கள். இன்றைக்கு இந்த மனு கூட என்ன ஆகுது? தூக்கி எறிய போகிறார்கள். இதற்கு என்ன சட்ட வலிமை இருக்கிறது? எந்த அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது? அதன் அடிப்படையில் சென்னையில் ஒரு புகார் மனு கொடுக்க இருக்கிறோம். டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியதோடு டெல்லியில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த மனுவிலும் இந்த அவதூறு செய்தியை, இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை அதிலும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் மரியாதைக்குரிய ஜி ஐயா அவர்கள். எங்களுடைய கோபமும் எங்களுடைய ஆத்திரமும் எதுவரை செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஐயா அவர்களே, உங்கள் வழியில், உங்கள் பின்னால் இத்தனை காலம் இருந்தோம்.
உங்களுடைய மகனை, உங்களுடைய பிள்ளையை இப்படி நடத்துகின்றீர்களே, வேதனையாக இருக்கிறது. இதில் சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை நடத்தணுமா. எப்பயோ தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு சிபிஐ விசாரித்து உயர்நீதிமன்றத்தில் டெல்லியில் நிலுவையில் தடையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கோடு சேர்த்து இந்த வழக்கை விசாரிக்கணுமா? என்ன நிலைமை இது? நியாயமா? தர்மமா? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை இப்படியா வஞ்சிப்பது? ஒரு நியாயம் வேண்டாம்? நான் சொல்லுகிறேன், இது ஐயா செய்யவில்லை. அவர் நல்ல சுயநினைவோடு அவருடைய இதோடு இருந்தால் நிச்சயமாக இதை செய்ய மாட்டார். ஆனால் இன்றைக்கு மற்றவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய வகையில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எதற்காக சொல்லுகிறார்கள், அவருடைய உள்நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில் அவருடைய வயதையும் அவருடைய முதுமையையும் பயன்படுத்தி கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதற்கு பிறகும் எந்த நாகரிகத்தையும், எந்த ஒரு கட்சியில் இருந்தார், பழகினார், எங்களோடு இருந்தார் என்பதற்காக இனி ஜி.கே. மணி அவர்களை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. எங்கள் கட்சியினுடைய தலைவர்களிடம் தெரிவித்து மிக கடுமையான நடவடிக்கை, அவர் எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எங்கள் கட்சியினுடைய தலைவர் எடுக்கலாம். ஒழுங்கு நடவடிக்கை குழு உடனடியாக கூட்டி இந்த அவதூறு செய்தியை பரப்பி வரக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய மொத்தமும் பொய், அவதூறானது. இதில் உண்மை ஒன்றுமில்லை. ரெண்டாவது, இதில் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் வர்றதுக்கான ஒரு பேசிக் அவர்மெண்ட்டே இல்லை. ஒன்றுமே இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு உடனடியாக நீங்களும் பிக் நியூஸ், பிரேக் நியூஸ் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. உங்களை பற்றி நான் குறையாக சொல்லவில்லை. ஆனால் அதே வேளையில் இதில் என்ன இருக்குது? மூத்த பத்திரிகையாளர்களாக உங்களே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா? எந்த இடத்திலாவது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? தேர்தல் ஆணையத்தில் தோல்வி, உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோல்வி, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தோல்வி. அவர்கள் இந்த தடை வாங்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகார்கள் மீது நடவடிக்கை இல்லை, எதுவுமே இல்லை. இன்று வரையில் ஒரு சிறு வெற்றியை கூட அவர்களால் பெற முடியவில்லை, இனியும் பெற முடியாது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அடித்து சொல்லுகிறேன், எங்களிடமிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பறிக்க முடியாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் கட்சியுடைய தலைவராக இருப்பார். வரக்கூடிய 2026 தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும். இதை யாராலும் தடுக்க முடியாது, பறிக்க முடியாது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். தேர்தல் ஆணையம் ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்கனால மாம்பழ சின்னத்தை வந்து யாருக்கு ஒதுக்க முடியாதுங்கிற போட்டு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி எலெக்ஷன்ல வந்து நீங்க, அதாவது இதற்கு ரொம்ப அமைதியாக ஒரு பதில் சொல்லணும். நேற்று கூட அதை பிரேக்கிங் நியூஸ்னு போட்டிருந்தீங்க. நான் கோர்ட்டுக்குள்ளே இருக்கும்போதே எனக்கு சோஷியல் மீடியாவில் வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வாதம் நடைபெற்ற போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுவான கருத்தாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நாங்கள் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் தலையிட மாட்டோம். அவர்களிடமிருந்து வரக்கூடிய மனுக்கள், தீர்மானங்கள், அதை நாங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்வோம், ஆவணமாக காத்துக்கொள்வோம். அதை தாண்டி அவருடைய கட்சியின் நடவடிக்கையில், அவருடைய விதிகளில் நாங்கள் தலையிடுவதில்லை. இது அவர் சொன்னது. ஒருவேளை ஒரு கட்சிக்குள் இது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டு இரு பிரிவுகளாக மாறினால் அந்த சமயத்தில் ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று தெரிய வந்தால் நாங்கள் யாருக்குமே தரமாட்டோம். இதுதான் அவர் சொன்னது. நான் கேட்குறேன், அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கொடுக்கக்கூடாது, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த சின்னத்தை, மாம்பழம் சின்னத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு வழங்கக்கூடாது என்ற பிரேரே அதில் கிடையாது. அவங்க தாக்கல் செய்த மனுவில் அந்த ஆவணமே இல்லையே. எதுவுமே இல்லாமல் அவர் பொதுவாக சொன்னதை எடுத்துக்கொண்டு, அதாவது குறைஞ்சபட்சம் நீதிமன்ற நடவடிக்கைகள் தெரிந்திருக்க வேண்டும், குறைஞ்சபட்சம் கோர்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் என்னங்கிறத மனசில் உள்வாங்கியிருக்கணும். அவருடைய ஆசை நோக்கம் என்னவென்றால், கட்சி இல்லை, அன்புமணியிலிருந்து போயிடுச்சு, தெரிஞ்ச உடனே ஒரே ஓட்டம். பிறகு அந்த வழக்கின் தீர்ப்பு நீதிபதியால் திறந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்படுகின்ற பொழுது நீதிபதி ஒவ்வொன்றாக அதில் பதிவு செய்கிறார். அப்பொழுது இந்த தேதியில் யார் தலைவர், யார், அதில் இரண்டு தரப்பையுமே நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அதே வேளையில் தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுதே இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்புமணியினுடைய பதவி காலம் 2026 ஆகஸ்ட் மாதம் வரை இருக்கிறது என்பதை சொல்லி அதையும் அவர் பதிவு செய்கிறார். இது அந்த தீர்ப்பிலே இது இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய தீர்ப்பு நகல் என்பது இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த புகார் மனுவில் தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒரு கடிதத்தை அடிப்படையாக கொண்டு பெரிய ஃப்ராட்,
மோசடி, சீட்டிங் என்றெல்லாம் இதிலே சொல்லியிருக்கிறார்கள். இது கடும் கண்டனத்திற்குரியது. உரிமையியல் நீதிமன்றத்தை நாடுவது தொடர்பாக நாளை பேசியிருக்காரு. ஒருவேளை கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அதை பேச பண்ண ரெடியாக இருக்கீங்க? இன்னைக்கு சொல்லிடுறேங்க, அவங்க எந்த மனு போட்டாலும் அது டிஸ்மிஸ் ஆகிடும். எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது. இந்த பிரச்சனையில் நாங்கள் தான் ஜெயிப்போம். எங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது. 100% நாங்கள் நியாயமாக இருக்கிறோம். 100% சட்டத்தின்படி, கட்சியினுடைய விதிகளின்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 100% பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எங்கள் பின்னால் இருக்கிறார்கள். இதை யாராலும் மாற்ற முடியாது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த நிலை உருவானது, இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று சதித்திட்டத்தை நாள்தோறும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தோற்றுட்டோம். அதாவது திரு ஜி.கே. மணி அவர்களுக்கு சிறு புத்தி கொண்டவராக மாறிக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் அப்படி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. அவருடைய சுயரூபம் இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வருகிறது. பல காலம் பழகிவிட்டோம் என்பதால் அவர் மீது என்னால் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த முடியவில்லை. ஆனால் இதைவிட கடுமையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று என்னுடைய மனது கூறுகிறது. அவ்வளவு மோசடி. ஒருவேளை ஐயா அவர்கள் இப்படி ஒரு மணி எழுதினால் அதை எழுதக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அதுதான் உங்களை ஒரு உச்சத்தில் அமர்த்தி அழகு பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன். ஆனால் இன்றைக்கு செய்யக்கூடியது என்ன? துரோகம். இந்த கட்சியை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். திமுகவிடம் இருந்து பணம் வாங்கி கொண்டு, திமுக கூலியாக இருந்து, திமுக சொல்லக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இந்த இயக்கத்தை உடைக்கக்கூடிய வேலையை ஜி.கே. மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் யாரை வைத்தீர்கள்? அது யாரை வைப்பதற்கு பின்னணியாக இருந்தார்கள்? மூத்த வழக்கறிஞரை யார் ஆஜர் செய்ய ஏற்பாடு செய்தது? இதன் பின்னால் இருந்தவர்கள் யார்? அவர்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் யார்? எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். எப்போ எங்கள் கட்சியினுடைய தலைவர் மீது இந்த புகாரை எழுதியிருக்கிறாரோ, இனி உரிய நடவடிக்கையை நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்வோம். ராமதாஸ் அவர்கள் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில இப்ப இல்லையா? அவரை பின்புலருந்து இயக்குறாங்க. அப்படி இருந்தால் அவரை காப்பாற்றுவதற்கு நீங்க என்ன பண்ணுறீங்க? எல்லா நிலைகளிலும் இன்று வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்கள் ஐயாவினுடைய நலன் மீது, அவருடைய உடல் நலன் மீது, மனநலன் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். எனவேதான் எந்த கருத்தையும் அவர் மீது நாங்கள் சொல்வதற்கு நாங்கள் தயங்குகிறோம், அஞ்சுகிறோம். சொல்லிவிடக்கூடாது என்று நாங்கள். ஆனால் பல கருத்துக்களை அவர் சொல்லி வருகிறார். எனவே இது சிலருடைய கைப்பாவையாக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இந்த உண்மை அத்தனையும் வெளியே வரும். பாட்டாளி மக்கள் கட்சியை அதை போன்று எந்த விதத்திலும் அவர்களால் மாற்ற முடியாது. சார், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அன்புமணி தான் தலைவர் நான் கொடுத்த கடிதத்தை திரும்ப பெறுறோம், அது இன்வேலிட் கடிதம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் டெல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்குன்னு சொல்றாரு ஜி.கே. மணி. இது எப்படி பார்க்கணும்? திரும்ப பெற்றதா எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க. நான் கேட்குறேன், இப்போ கூட கேட்குறேன். கடிதத்தை திரும்ப பெற்றுக்கிட்டார். அது பார்த்தீங்கன்னா போராட்டம் நடக்குதான். அது ஏதோ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேரை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதில் பண்ண கூத்தும் கேலியும் கூத்தும். யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அங்கேருந்து ஒருத்தருடைய வெற்றி 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 சின்னம் யாருக்கும் இல்லை, கட்சியை பறித்து விட்டார்கள், வெற்றி. பைத்தியம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு வேணாம். 10 நிமிஷத்தில் அந்த போலி வேஷம் கரைந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்க? பிரேக்கிங் என்ன செய்தி வந்தது? ஆனால் மறுநாள் ஊடகத்தில் என்ன செய்தி வந்தது? பாட்டாளி மக்கள் கட்சி மீது அவர்கள் தொடுத்த அந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உங்கள் பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்தில் தீர்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது? இன்னொரு செய்தி அதில் சொல்லியிருக்காங்க. வரட்டும் அந்த தீர்ப்பு, நான் ஒரு நாளைக்கு அதை தனியாக ஸ்பெஷலாக உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது? சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கிலேயே சென்னை உயர்நீதிமன்றம் இருவரையும் சமரசம் செய்வதற்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கு உடன்பட்டார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உடன்படவில்லை. இப்பொழுதும் இந்த ஒரு நல்லிணக்கத்திற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தயாராக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் உரிமையல் வழக்கு தொடர்ந்து உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதை இன்று வரை ஜி.கே. மணி தரப்பினர் செயல்படுத்தவில்லை என்பதையும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. நான் எடுத்து தரேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேளுங்க. நீங்கள் சொன்ன வரி அதில் இல்லையே, என்ன சார்னு கேளுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். சமரசம் வேணும்னா ராமதாஸ் அவர்களை நேரில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜி.கே. மணி அவர்கள் சொல்லியிருக்காரு. சமரசம் தேவைன்னா நேரில் பேசலான்னு இருக்காரு. ஒருத்தர் வேணாம், நான் ஏதாவது சொல்லிவிடுவேன். தயவு செய்து ஒரு நிமிஷம்
அதாவது இவ்வளவு ஒரு மோசமான வேலையை செஞ்சுக்கிட்டு, ஒரு குள்ளநெறித்தனத்தை பண்ணிக்கிட்டு, இவ்வளவு ஒரு மோசமான செயலை செஞ்சுக்கிட்டு, இப்படி ஒரு கபட நாடகத்தை நாடக்கூடிய இவ்வளவு பெரிய நடிப்பை நடிக்கக்கூடியவர் உலகத்திலேயே தலை சிறந்த நடிகர் தான் அது அவர் தான். நன்றி வணக்கம்.